டிஃபைன் பேஸில் நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் டீம் டைனமிக்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். இந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு ஒரு டீமை வந்து பில்ட் பண்ணுறது ப்ராசஸில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். டீம் பில்டிங் ப்ராசஸை பொறுத்தவரை 5 டைப் ஆஃப் ஸ்டேஜஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். எந்த ஒரு டீமாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை முடிச்சு முன்னேறி போய்கிட்டு இருக்கும்போது இந்த ஸ்டேஜஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து கடந்து தான் போகிற மாதிரி இருக்கும். 5 டைப் ஆஃப் ஸ்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மிங், ஸ்டார்மிங், நாமிங், பர்ஃபார்மிங் அண்ட் அட்ஜார்னிங். ஃபர்ஸ்ட் ஃபார்மிங் ஸ்டேஜ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் தான் டீம் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எல்லா டீம் மெம்பர்ஸுமே ஒன்று சேருவாங்க. எல்லா டீம் மெம்பர் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் எல்லா டீம் மெம்பர்ஸுக்கும் தேவையான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே இங்கே தான் அசைன் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டீம் லீடரை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. டீம் லீடரை ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அந்த டீம் லீடர் தான் அந்த டீமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குரூப்லேயும் இருக்கக்கூடிய ஈச் மெம்பர்ஸ்க்குமே ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையுமே அசைன் பண்ணுவாங்க. அசைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்கள வந்து அந்த ப்ராஜெக்டோட கோலுக்கு வந்து வழி நடத்தி கொண்டு போவாங்க. இந்த ஸ்டேஜ் வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜாக இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த டீம் மெம்பர்ஸ் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்குருவாங்க. இதனாலேயே அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா டீம் மெம்பர்ஸுமே அவங்களுக்குள்ளேயே மோட்டிவேட் ஆகி நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. இந்த ஸ்டேஜில் செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீமோட லீடர் அந்த டீமில் இருக்கக்கூடிய எல்லா டீம் மெம்பர்ஸையுமே அந்த மேனேஜ்மெண்ட்டோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அந்த டீமோட கோலுக்கு அச்சீவ் பண்ணுற மாதிரி வழி நடத்தி கொண்டு போவாங்க. ஸோ இந்த ஸ்டெப்பில் டீமோட லீடர் அந்த டீம் மெம்பர்ஸ்க்கு எந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட் ஸ்டைலாம் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீமில் இருக்கக்கூடிய எல்லா குரூப்புக்கும் அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு சொல்லி அவங்கக்கிட்ட அந்த பொறுப்பை வந்து ஒப்படைச்சிருவாங்க. அந்த டீமோட ஸ்ட்ரக்சர் வந்து ரெடி பண்ணிடுவாங்க. அந்த ப்ராசஸை வந்து ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ அது எல்லாமே அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. இந்த ஃபார்மிங் ஸ்டேஜோட லாஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு தேவையான கமிட்மெண்ட் அதோட பர்பஸ் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறணும். நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போகிற ஸ்டேஜ் ஸ்டார்மிங் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜோட நேமுக்கு ஏற்ற மாதிரி அந்த டீம் மெம்பர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு முரண்பாடு இருக்கலாம், மோதல் இருக்கலாம். இது எல்லாமே சால்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு டீமில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருக்குமே அதிகப்படியான ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கண்ட்ரோல் கொடுக்கறதுனாலே அவங்களுக்குள்ளேயே ஓ வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இங்கே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் டீம் லீடரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே தேவையான கோச்சிங் கொடுத்து இந்த முரண்பாடான சூழ்நிலையை வந்து அவங்க வந்து சரி பண்ணணும். ஸோ மேனேஜ்மெண்ட் ஸ்டைலில் டீம் லீடர் வந்து அந்த டீம் மெம்பர்ஸ்க்கு எந்த மாதிரியான கோச்சிங்லாம் கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராசஸில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்கன்னா அது ஈஸியாக்கிடலாம். அதே மாதிரி எந்த மாதிரியான முரண்பாடு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சால்வ் பண்ணி கொடுக்கலாம். டீம் மெம்பர்ஸ்க்கு இடையில ஏதாவது வாக்குவாதம் வரும்போது இவர் ஒரு மீடியேட்டர் மாதிரி இருந்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி கொடுத்து அவங்கள வந்து ஒரு மானிட்டர் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டார்மிங் ஸ்டேஜோட முடிவில் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாட்டை வெளிப்படையாக வந்து டீம் லீடர்கிட்ட சொல்கிறதுக்கு கற்றுக்கிறணும். அதே மாதிரி ப்ராஜெக்டோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கும் ஃபோக்கஸ் பண்ணணும். தேர்ட் ஸ்டேஜ் நாமிங் ஸ்டேஜ். நாமிங்கோட மீனிங் என்ன? ஒழுங்குபடுத்துதல். ஸோ இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் நம்ம இப்போ வந்து ஒழுங்குபடுத்த போகிறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையுமே ஒழுங்குபடுத்துறதுனால டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அந்த ப்ராஜெக்டோட கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு தேவையான கமிட்மெண்ட்டை பண்ணுவாங்க. இந்த ஸ்டேஜை பொறுத்தவரை டீம் மெம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் டீம் லீடர் அவங்க கூட சேர்ந்து அந்த ஒர்க்கை வந்து பண்ணி முடிப்பாங்க. இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சு ஒழுங்குபடுத்துறதுனால அந்த டீம் மெம்பர்ஸ்குள்ளேயே அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய லீடர்ஷிப் வந்து ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்க கிட்ட மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதனால அவங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் வரும்போது கிளாரிட்டிக்காக அவங்க வந்து டீம் லீடர்கிட்ட நேரடியாக போகலாம். ஸோ டீமோட லீடர் இது எல்லாத்தையுமே மேனேஜ்மெண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணி முடிப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் இல்லைன்னா லீடர்ஷிப்பில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வராங்கன்னா அவங்களோட ஸ்கில்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து ஈஸியாக்கி அவங்களுக்கு வந்து அசைன் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி டீம் மெம்பர்ஸ் எல்லாரோட கருத்தையும் ஒருங்கிணைக்கலாம். அண்ட் ஃபைனலாக அந்த ப்ராசஸோட குவாலிட்டி கண்ட்ரோலை வந்து கண்காணிக்கலாம். இந்த ஸ்டேஜோட முடிவில் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு, அதே மாதிரி டீமோட ப்ரொசீஜர் எல்லாமே கரெக்டாக ஏற்றுக்கிறேன்னு. ஃபோர்த்து டிஸ்கஸ் பண்ண போகிற ஸ்டேஜ் பர்ஃபார்மிங் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு டீமை வந்து உருவாக்குற ப்ராசஸில் ரொம்பவே முக்கியமான ஸ்டேஜ்னு கூட சொல்லலாம். பிகாஸ் இந்த ஸ்டேஜில் தான் ப்ராஜெக்டோட சிக்கலான டாஸ்க்கை ஒர்க்கர்ஸ் கூட கொலாபரேட் பண்ணி ப்ராஜெக்டோட கோலை வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ டீமோட லீடர் மேனேஜ்மெண்ட் ஸ்டைலில் எப்படி சூப்பர்விஷன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸில் ஏதாவது ப்ராக்ரஸ் ஏற்பட்டால் அதை கண்காணிக்கலாம். டீம் மெம்பர்ஸ் ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணால் அதுங்களுக்கு வந்து ரிவார்டு கொடுக்கலாம். அதே மாதிரி அந்த ப்ராசஸையும் அவங்களால கண்காணிக்க முடியும். இந்த ஸ்டேஜோட முடிவில் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்களுக்குள்ளேயே ஒரு லீடர்ஷிப் தகுதியை வந்து வளர்த்துக்கிட்டு அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ டீம் லீடர் வந்து அவங்கள கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுறதை வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து மூவ் பண்ணி போயிடலாம். இப்போ லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அட்ஜார்னிங் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் ப்ராஜெக்ட் வந்து முடிஞ்சிடும். அதே மாதிரி கோல் வந்து அச்சீவ் பண்ணுற டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த டீம்லேருந்து பிரிஞ்சு போகிறதுனால அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எமோஷனல் ஃபீலிங்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு தயாராவாங்க. இந்த ஸ்டேஜை டீம் லீடர் வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்டைலில் சப்போர்ட்டிவாக எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா,
அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஃபீட்பேக் குடுப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் டீம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு செலிப்ரேஷன் மாரி அரேஞ்ச் பண்ணி குடுக்கலாம். அண்ட் ஃபைனலா வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து க்ளோஸ் பண்ணிருவாங்க. ஒரு டீம் லீடர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேஜையுமே வந்து தெளிவா புரிஞ்சுக்கிறணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் டீம் மெம்பர்ஸ்க்கு வந்து சரியான முறையில அவங்கள வழிநடத்தி அந்த ப்ராஜெக்ட்டோட கோல வந்து அச்சீவ் பண்ண வைக்க முடியும். இந்த கிளாஸ்ல நம்ம நெகட்டிவ் டைனமிக்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் நடந்துகிட்டு இருக்குன்னா, அந்த ப்ராஜெக்ட்டோட லைஃப் டைம்ல அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸ் அவங்களோட நெகட்டிவ் பிஹேவியர சம்டைம்ஸ் வந்து வெளிப்படுத்தலாம். இந்த நெகட்டிவ் பிஹேவியர்னால அந்த ப்ராஜெக்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இந்த மாரி டீம்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்க மூலமா தான் அந்த ப்ராசஸ்ல வந்து பாதிப்புகள் ஏற்படுது. ஸோ யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, அவங்க மூலமா எந்த மாரியான பாதிப்புகள்லாம் ஏற்படுது, அத லீடர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, அத பத்தி நம்ம ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஓவர் பியரிங் பார்ட்டிசிபென்ட். இவங்க அந்த டீம்ல முக்கியமான பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க. ஸோ அவங்களுக்கு அந்த டீம்ல எந்த மாரியான முடிவு எடுக்கலாம், எந்த மாரியான முடிவு எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பவர் இருக்கு. ஸோ டீம் மெம்பர்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா வெளியே இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க அந்த ப்ராசஸ வந்து சேஞ்ச் பண்றதுக்கு ஏதாவது ஐடியா குடுக்கும்போது, அந்த ஐடியா வந்து அந்த ப்ராசஸ வந்து ஏதாவது நெகட்டிவா இம்பாக்ட் பண்ணுச்சுன்னா, அந்த ஐடியாவ வந்து அக்செப்ட் பண்ணாம கண்ட்ரோல் பண்ணணும். இந்த ப்ராப்ளம டீம் லீடர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீம்ல இருக்கக்கூடிய கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ஒரு ரூல வந்து செட் பண்ணிருவாங்க ஃபர்ஸ்ட். ரூல செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டீம் மெம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்களோட ஐடியா குடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து குடுப்பாங்க. நெக்ஸ்ட் டாமினன்ட் பார்ட்டிசிபென்ட். அதாவது அந்த டீம்ல வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பங்கேற்பாளர்கள். இவங்க ஒரு ப்ராசஸ்ல வந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளம கூட மத்தவங்க கிட்ட குடுக்காம இவங்களே கவனம் செலுத்தி அத பண்றதுனால அதிகப்படியான டைம் எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்களே அந்த ப்ராசஸ்ல எல்லா வேலையும் எடுத்து பார்க்கறதுனால மத்த பார்ட்டிசிபென்ட் வந்து சரியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாம போயிருது. ஸோ டீம் லீடர் வந்து இதை என்கரேஜ் பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் அந்த ஒர்க் பண்ணக்கூடிய அவங்களோட எனர்ஜி வந்து குறையக்கூடாது. அந்த மாதிரி இவங்களை வந்து கட்டுப்படுத்தணும். நெக்ஸ்ட் டைப் ரிலக்டன்ட் பார்ட்டிசிபென்ட், அதாவது தயக்கமுள்ள பங்கேற்பாளர்கள். இந்த டீம் மெம்பர்ஸ் அந்த டீமோட ஆக்டிவிட்டியில இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணா இவங்களால சரியா பண்ண முடியாது அப்படிங்கறத பயந்து அந்த டீம் ஆக்டிவிட்டி எதுலயுமே இன்வால்வ் ஆகாம இருப்பாங்க. ஸோ டீமோட லீடர் இவங்க பண்ற சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பாசிட்டிவா வந்து என்கரேஜ் பண்ணி அவங்களை ஊக்குவிச்சு அந்த பிளானை நோக்கி சரியான வழியில வழிநடத்தி கொண்டு போகணும். டீம் ஒர்க்குங்கிறது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் கிடையாது. இதுக்கு வந்து ஒரு முன்னெச்சரிக்கையான மேனேஜ்மெண்ட் பிளான் வேணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த டீம் மெம்பர்ஸ் வந்து எந்த அளவு எஃபெக்டிவா வந்து ஒர்க் பண்றாங்க, எந்த மாதிரியான சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். இந்த கிளாஸில் சிக்ஸ் சிக்மா டீம் ஸ்ட்ரக்சரில் யாரெல்லாம் இருக்காங்க அண்ட் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த டீமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெம்பர்ஸுமே அந்த ப்ராஜெக்டை சப்போர்ட் பண்ணுறதுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ரிசோர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. டீம் ஸ்ட்ரக்சரில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியவங்க எக்ஸிக்யூட்டிவ் ஸ்பான்சர். இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ரிசோர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ப்ராஜெக்டோட டைரக்ஷனை வந்து செட் பண்ணி எதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறத இவங்க சொல்லிடுவாங்க. ஆக்சுவலாக அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷனல் மேனேஜராக இருக்கலாம், இல்லை அந்த ப்ராஜெக்டோட எக்ஸ்டர்னல் கஸ்டமராக இருக்கலாம். நெக்ஸ்ட் டீம் மெம்பர் ப்ராசஸ் ஓனர். இவங்க அந்த ப்ராசஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பிளாக் பெல்ட் லெவலில் இருக்கக்கூடியவங்களோட ஜாயின் பண்ணி அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. இவங்க அந்த ப்ராசஸை வந்து எந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் மேனேஜர். நெக்ஸ்ட் டீம் மெம்பர்ஸ் சாம்பியன்ஸ். இவங்க தான் அந்த ப்ராசஸோட அப்பர் லெவல் மேனேஜர். இவங்க தான் அந்த ரிசோர்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி எங்கெங்கே எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத அலோகேட் பண்ணுவாங்க. இவங்க அந்த ப்ராஜெக்ட் வந்து அந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ராட்டஜி கோல் நோக்கி கரெக்டான வழியில் போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத அப்பப்போ என்ஷூர் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டீம் மெம்பர் மாஸ்டர் பிளாக் பெல்ட். இவங்க தான் அந்த ப்ராஜெக்ட்டில் என்ன மாதிரியான சிக்ஸ் சிக்மா டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கன்சல்ட் பண்ணி அவங்க எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பிளாக் பெல்ட் லெவலில் இருக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுத்து அவங்கள கண்டினியூஸாக வந்து கண்காணிப்பாங்க. நெக்ஸ்ட் டீம் மெம்பர் பிளாக் பெல்ட். இவங்க தான் சிக்ஸ் சிக்மா ப்ராஜெக்டை தனியாக லீட் பண்ணி கொண்டு போவாங்க. அதே மாதிரி ப்ராஜெக்டோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே டெப்த்தாக வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ப்ராசஸ் ஓனர் கூட சேர்ந்து கிரீன் பெல்ட் லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மெண்டார் மாதிரி இருந்து அவங்கள வந்து சரியான முறையில் கைட் பண்ணி கொண்டு போவாங்க. நெக்ஸ்ட் டீம் மெம்பர் கிரீன் பெல்ட். இவங்க ப்ராஜெக்டில் வந்து ஒரு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி சிக்ஸ் சிக்மா டூலில் ஒரு பேசிக் டூல் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் சிறந்து விளங்கிக்கிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டீம் மெம்பர் எக்ஸிக்யூட்டிவ். இவங்க டீமை சரியான முறையில் மேனேஜ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டிசிஷன் எல்லாமே சரியான நேரத்தில் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டீம் மெம்பர் கோச். இவங்க அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே கைட் பண்ணுறது, ட்ரைனிங் கொடுக்குறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டீம் மெம்பர் ஃபெசிலியேட்டர். இவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ப்ராஜெக்டோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டீம் மெம்பர் ஸ்பான்சர். இவங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ரிசோர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலாக டீம் மெம்பர்ஸ். இவங்க அந்த டீமோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அந்த ப்ராஜெக்டோட அப்ஜெக்டிவ்ல வந்து ஒர்க் பண்ணுவாங்க.
இப்போ ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா, அந்த ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் ஆயிருக்கு, அதில எதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, அந்த ப்ராஜெக்ட் பத்தின டீமோட டீட்டெயில்ஸ் என்ன, அந்த ப்ராஜெக்ட்டோட மேனேஜ்மெண்ட் வந்து எந்த மாரி நடந்துகிட்டு இருக்கு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் அண்ட் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் 2 பேருக்குமே டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். இந்த கிளாஸ்ல நம்ம வந்து ப்ராஜெக்ட்ல வந்து கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய மோட்ஸ் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப ஸ்டாக் ஹோல்டர்ஸ் கூட எந்த மாரியான பர்ப்பஸ்க்குலாம் கம்யூனிகேட் பண்ண போறோம், அதுக்கு எந்த மாரியான மோட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து யூஸ் பண்ண போறோம், அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்டாக் ஹோல்டர்ஸ் கிட்ட ப்ராஜெக்ட்டோட அப்ஜெக்டிவ் அண்ட் ப்ராஜெக்ட்டோட கோல் இது ரிலேட்டடா கம்யூனிகேட் பண்றதுக்கு மீட்டிங் மூலமா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், இல்லைனா இமெயில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லைனா ஈவெண்ட் ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணி அது மூலமா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு வந்து அந்த ப்ராஜெக்ட்டோட ஸ்டேட்டஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதுக்கு மீட்டிங் மூலமா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், இமெயில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு நியூஸ் லெட்டர்ஸ் மாதிரி கொடுத்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராஜெக்ட்ல ஏதாவது ஒரு எஃபெக்ட் ஏற்படுது, ஸோ அந்த சிச்சுவேஷன்ல கம்யூனிகேட் பண்றதுக்கு இமெயில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், மீட்டிங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஈவெண்ட் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி அது மூலமா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட்ல எடுக்கக்கூடிய டிசிஷன் மேக்கிங் ரிலேட்டடா ஸ்டாக் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து ஏதாவது கைட்லைன்ஸ் வேணும்னா மீட்டிங் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி அது மூலமா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் என்னெல்லாம் இருக்கு, அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஜென்ரலா கம்யூனிகேஷன் பண்றதுக்கு நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. அதுல மோஸ்டா யூஸ் பண்ணக்கூடிய 3 முக்கியமான டெக்னிக்ஸ் பத்தி நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணலாம். கம்யூனிகேஷன் டெக்னிக்ல ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போற கேட்டகரி பேஸ்ட் ஆன் டைரக்ஷன். டைரக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம 2 டைப்பா பிரிக்கலாம். ஒன்னு வெர்டிகல் கம்யூனிகேஷன் அண்ட் அனதர் ஒன் பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் கம்யூனிகேஷன். இதுல வெர்டிகல் கம்யூனிகேஷன்ல டவுன்வர்ட் ஃப்ளோ ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் அப்வர்ட் ஃப்ளோ ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு 2 டைப்பா நம்ம பிரிக்கலாம். இப்போ டவுன்வர்ட் கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்கனைசேஷனில் டாப் லெவலில் இருக்கக்கூடியவங்க கிட்ட இருந்து பாட்டம் லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேனேஜர் தான் டாப் லெவலில் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட இருந்து அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படியே கண்டினியூஸாக இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஜென்ரலாக இந்த கேட்டகரியில் அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லைன்னா ஒரு ட்ரைனிங் ரிலேட்டடான கம்யூனிகேஷன் வந்து மேனேஜர் லெவலில் இருந்து கீழே இருக்கவங்க லெவலில் உள்ளவங்களுக்கு பாஸ் ஆகும். வெர்டிகல் கம்யூனிகேஷன்ல நெக்ஸ்ட் டைப் அப்வர்ட் கம்யூனிகேஷன். இந்த டைப்ல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பாட்டம் லெவல்ல இருக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸ் கிட்ட இருந்து டாப் லெவல்ல இருக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸ்க்கு கம்யூனிகேஷன் வந்து பாஸ் பண்ணுவாங்க. இந்த கேட்டகரியில் எந்த மாதிரியான கம்யூனிகேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாட்டம் லெவலில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கு வந்து அவங்களோட ப்ராப்ளமாக இருக்கட்டும் இல்லைனா அந்த ப்ராஜெக்டோட ஸ்டேட்டஸாக இருக்கும் அதை வந்து அப்டேட் பண்ணுற மாதிரியான கம்யூனிகேஷனாக இருக்கும். பேஸ்ட் ஆன் டைரக்ஷனில் செகண்ட் டைப் ஹரிசாண்டல் கம்யூனிகேஷன். இந்த லெவலில் டீம் மெம்பர்ஸ் அவங்க லெவல் அதாவது சேம் லெவலில் இருக்கக்கூடிய மற்ற ஒரு டீம் மெம்பர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிடுவாங்க. இந்த கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் அனுப்புறது அந்த மாதிரி ஃபார்முலாவும் இருக்கலாம், இல்லைனா இன்ஃபார்முலா அவங்களை டேரெக்டாக பார்த்து சும்மா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். கம்யூனிகேஷன் டெக்னிக்ல நெக்ஸ்ட் பார்க்க போகிற கேட்டகரி based on usage of words. இந்த கேட்டகரியை நம்ம 2 டைப்பா பிரிக்கலாம். ஒன்னு வெர்பல் கம்யூனிகேஷன், இன்னொன்னு பாத்தீங்கன்னா நான் வெர்பல் கம்யூனிகேஷன். வெர்பல் கம்யூனிகேஷனை பொறுத்தவரை கம்யூனிகேட் பண்றதுக்கு சம் வேர்ட்ஸ் வந்து பேசுறதுக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டெலிஃபோனில் கால் பண்ணி அவங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்றது, இல்லைன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் டேரெக்டாக பார்த்து அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை வந்து பாஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கு. இதுவே நான் வெர்பல் கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த மாதிரியான பேச்சுவார்த்தையும் இருக்காது. அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்புறது, மெயில் அனுப்புறது அந்த மாதிரி இருக்கும். கம்யூனிகேஷன் டெக்னிக்கில் லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிற கேட்டகரி பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த பீப்புள் இன்வால்வ்ட். இந்த கேட்டகரி நம்ம 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன் வே கம்யூனிகேஷன் அண்ட் அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா 2 வே கம்யூனிகேஷன். இப்போ ஒன் வே கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கம்யூனிகேட் பண்ணக்கூடியவங்க ஒரு மெசேஜ் ஆர் ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை ரிசீவ் பண்ணக்கூடியவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே எதிர்பார்க்காம ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து பாஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெமோ அனுப்புறதா இருக்கட்டும், இல்லைனா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி கம்யூனிகேஷன். இதுவே 2 வே கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெசேஜை வந்து சென்ட் பண்ணக்கூடியவங்களா இருக்கட்டும், அதை ரிசீவ் பண்ணக்கூடியவங்களா இருக்கட்டும், 2 பேருமே இன்ஃபர்மேஷனை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிடுவாங்க. இப்போ 6 சிக்மால ஒரு டூல் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த டூல் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டீம் மெம்பர்ஸை வந்து ப்ராஜெக்டோட டைரக்ஷனை நோக்கி கொண்டு போகிறதுக்கு அந்த ப்ராஜெக்டோட பர்ஃபார்மன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஜென்ரலாக எந்தெந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் ஸ்டார்மிங், நாமினல் குரூப் டெக்னிக் அண்ட் மல்டி ஓட்டிங்.